இந்த வாழ்விற்காக உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். உடைய கரங்களை உயர்த்தி இந்த தேவாதி தேவன் ஆராதிக்கலாமா? முழு மனதோடு நான் சொல்லுங்களேன். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சொல்ல முடியுங்க? நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஒரு நன்றியோடு துதிக்கலாமா? நாம் வாழ்கிற வாழ்வு எத்தனையோ பேருக்கு கனவுங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு இது பகல் கனவு. உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சொடக்கு போடுற நேரத்தில் செய்திருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த வேளையில் அவரை பார்க்கலாமா? நோக்கி பார்க்கலாமா? நீங்கள் போட்ட பிச்சை தகப்பனே, நான் நின்று கொண்டிருக்கிறது, நான் பேசி கொண்டிருக்கிறது, நான் நடந்து கொண்டிருக்கிறது, நான் சம்பாதிக்கிறது எல்லாம் நீங்கள் போட்ட பிச்சைப்பா. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும். இந்த வரியை சொல்லும் போது சும்மா ஏதோ வாய் வார்த்தைக்கு சொல்லக்கூடாது. அவருடைய அன்பை ருசித்தவர்களாக சொல்லணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய அன்பு! நமக்காக இந்த பூமிக்கு பரிசுத்தமானவர் அசுத்தமானார். நீதிமான இருந்தவர் பாவியாய் மாறினார். ஆசீர்வாதமாக இருந்தவர் சாபமாய் மாறினார். உங்கள் மேலே உள்ள அன்புனாலங்க. இந்த அன்பை உணர்ந்தவர்களாக நாம் பாட வேண்டும். தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிற கிருபையை நோக்கி இப்படி கரங்களை உயர்த்தி சொல்லாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக சொல்லுங்க. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரிய. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே,
சித்தமின் மீது வைத்திட்ட. எத்தனை பேர் உண்மையை சொல்ல முடியும்? சித்தம் எத்தனையோ இருக்குது, என் மேல எவ்வளவோ சித்தம் இருக்குது. எனக்கு வாழ தெரியல ஆண்டவரே, எனக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியல. கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையில உம்முடைய பிரசன்னம் என்ன நிரப்பட்டப்பா, என் மேல கர்த்தர் நீர் வைத்திருக்கிற சித்தத்தை நான் உணரும்படியாக, அதன்படி நடக்கும்படியாக. நான் ஒருவேளை பலவீன பாத்திரமாக இருக்கலாம், உம்முடைய சித்தத்தின்படி நடவாதவனா இருக்கலாம். கர்த்தர் நீர் எனக்கு போதித்தருளுங்கப்பா. இந்த சித்தம் எதுன்னு எனக்கு சொல்லுங்கப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி கேளுங்க. உன்னத தேவன், உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே? சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே? சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உங்க சத்தம் உயரட்டும். ஆமென். அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக அந்த அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறதுங்க இந்த இரவு வேளையில். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்தி விட்டு யாப்போக்கு ஆற்றின் அருகே யாக்கோபு தேவனோடு தனித்து வாசம் பண்ணின அந்த அனுபவத்தை நாம் இப்போ பெற்றுக்கொண்டு இருக்கிறோங்க. ஆமென். நம்முடைய எல்லா அலுவல்களையும் நம்முடைய தூக்கங்களையும் நாம் உதறி தள்ளிவிட்டு ஆமென் யாக்கோபை போல வந்திருக்கிறோம். இந்த தேவன் இங்கே இருக்கிறாருங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி கேளுங்க. கர்த்தாவே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். என் சித்தத்தை நீங்கள் சொல்லாமல் இப்போ உம்மை நான் போக விடுகிறதில்ல ஆண்டவரே. கர்த்தர் என்னை நடத்துங்க தகப்பனே, என்னை நடத்துங்க. உமக்கு உகந்த பாத்திரமாக, உபயோகமுள்ள பாத்திரமாக என்னை மாற்றுங்கப்பா. அப்படியே கேளுங்களேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. அவருடைய பிரசனம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டு இருக்கிறதுங்க. உங்கள் தலை மேலே அவர் பிரசனம் இருக்குது. அவன் உங்களை சுற்றி அவர் இருக்கிறார். ஓ ரானாக்கா ராதிகாரமா ஷாத்துனாகரதியாந்தரபா லியாந்தரனா லூதனவலவா திக்கலல உதியாந்தரமோ ஷாத்துருநாகரத்தியாந்தரமா பிரத்தி யாந்தி இருக்கோ நாத்தியாந்தரபோ ஷாத்துனாகரதியாந்தரபா. அப்படியே கரங்களை உயர்த்தி அமேன் அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாக. ஓ ராமா காரா திகாராமா ஷாத்துனாகரா. ஆவியானவரே, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க தகப்பனே. அன்று யாக்கோபின் தொடைச்சந்தில் நீங்க கையை வைத்தீங்க, சுளுக்கிச்சு. அமேன். ஹல்லேலூயா. அதே போல எங்களை தொடுங்க தகப்பனே. அமேன். உமது தொடுதலை நாங்கள் இன்று காண வேண்டும், உம்முடைய தொடுதலை நாங்கள் இன்று உணர வேண்டும். ஓ ரானாலகதிகனமா ஷத்துலகரதியந்தரா ஓ ரியாந்தரபலகரதி. அந்த கரங்களை உயர்த்தி அப்படியே அந்த தேவனை நோக்கி பார்க்கலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை. எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? ஆமென். முழு பலத்தோடு சொல்லுங்க. நான் உம்மை மாத்திரமே ஆராதிப்பேன், உம்மை. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல், பாவி என்று
என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீ. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள, என்னையும் உம்முடன் நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீர். என் நாட்கள் முடியும், என் ஜீவன் பிரியும் வரை. ஆமென். என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர். நன்மையும் கிருபையும் உங்க விசுவாச கண்களால பாருங்க, உங்க பின்னாடி நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருகிறது. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் நன்மையும் கிருபையும் என்னை மீண்டும் நடக்க வைத்து. எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? என் நாட்கள், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. என் நாட்கள் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க, நீரே என் தேவன், நீரே என்னை வழி நடத்துகிறவர். ஆமென். உம்மை அல்லாமல் யாரை ஆராதிக்க முடியும்? ஆராதிப்பேன் உம்மையே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன். பெருமையா சொல்லுங்களேன். தாயின் கருவில் என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், என்னை அணு அணுவாக ரசித்து உருவாக்கிய தேவன், அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தி. என் நாட்கள் என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே இன்னும் பலத்த சத்தத்தோடு என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை மாத்திரமே, உம்மை உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே அவரை துதிக்கலாமா? வாய்களை விரிவாய் திறந்து அவரை துதிங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவர் நாமத்தை உயர்த்துகிற, பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவன் வந்துட்டு அவர் சும்மா போகிற தேவன் அல்ல. அவன் வந்தா அவர் வெறும் கையாய் உங்களை அனுப்புகிறவர் அல்ல, உங்களை இரு பரிவாரங்களோடு அனுப்புகிற தேவன். ஆமென். யாரையும் அவர் ஒருமையாய் திரும்ப போக பண்ணுகிறதே இல்லை. ஆமென். விசுவாசித்து அவரை நம்பி வருகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? என் தேவாதி தேவனே, அவன் ராஜரீகம் செய்கிறவரே, எனக்கு ராஜபாதை உண்டு பண்ணுகிறேன் தேவன். அவன் எனக்கு முன்பாக செல்லுகிறவர்,
தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறீர். அவன் எத்தனை பேர் விசுவாச கண்கள்ல பார்க்கிறீங்க? ஆமென். அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா வல்லமைகளும் எல்லா சத்துருவின் கிரியைகளும் தடைகளும் உடைந்து போகிற இயேசுவின் நாமத்தினால. ஆமென். விசுவாச கண்களால பார்க்கிறவங்க கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க தேவனை. ஓ ராமா நகரதிகனமா. ஆமென். அவர் கட்டுகளை உடைக்கிறவர். ஆமென். இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன். ஓ ராமா நகரதியா தரபா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பலத்த கிரியை, பலத்த கிரியை, ஒரு பலத்த கிரியை. ஓ ராகா நகரதியா தரா. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆமென் உங்க தொழில்ல, ஆமென் உங்க ஆரோக்கியத்துல, ஆமென் ஹல்லேலூயா உங்க ஐஸ்வரியத்துல, உங்க மன நிம்மதியில, உங்க சந்தோஷத்துல கர்த்தருடைய பலத்த கிரியை, கர்த்தருடைய பலத்த கிரியை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் உங்களுக்கு வெற்றிங்க, வெற்றியை தரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒருவேளை நீங்க தோல்வியே பார்த்து கொண்டிருக்கலாம், உங்க காரியங்கள் தோல்வியாய் முடிந்திருக்கலாம். ஆனால் விடுதலை நாயகன் எனக்குள்ளாக வரும் பொழுது, விடுதலை நாயகன் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது எல்லா தோல்வியும் தலைகீழாக மாறி அது வெற்றியாக மாற பண்ணுகிறது. எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த். நான் பாடி பாடி, நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் ஆமென். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். சொல்லுங்களேன். அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல. மறுபடியும் சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு, அதிகாரம் எனக்கு தந்தார். கரங்களை தட்டி சொல்லுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். நான் சொல்ல சொல்ல மறுபடியும் சொல்லுங்க. விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார். ஒரு வெற்றியை மாத்திரமே தருகிறவர்.
ஆமென். விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார். ஒரு வெற்றியை மாத்திரமே தருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அவர் கட்டுக்களை உடைக்கிறவர். ஆமென். அவர் நுகங்களை முறிக்கிறவர். ஆமென். உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருவின் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக நம்முடைய கரங்களில் அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆமென். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்மளோடு சேர்ந்து சாத்தானை கடிந்து கொள்ளலாம். ஆமென். உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சாத்தானின் அக்கினி ஆஸ்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் அவிழ்த்து போடுவோம். ஆமென். அவிழ்த்து போடுவோம். ராமா காலா தி காலாமா ஷத்துனா கரதியந்தரவா ஓ ரிபா லகரபா லதிரனா பரதியந்தரவா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வியை உண்டாக்குகிற ஆமென், நஷ்டத்தை உண்டாக்குகிற எல்லா சாத்தானின் வல்லமைகளையும் ஆமென் வேரோடு அறுக்கிறோம். ஓ ரானகரமா கலாதி கலாமா ஷத்துனகரதி அந்தரா. ஆரோக்கிய குலைச்சல்களை உண்டு பண்ணுகிற, சமாதான குலைச்சல்களை உண்டு பண்ணுகிற ஆமென் சாத்தானே உனக்கு இடமில்லை. ஆமென். ஓ ராமனகது கனமா ஷத்துலகரதி அந்தரா. ஓ ஹல்லேலூயா. அப்படியே விடுதலை பெற்றுக்கொள்ளலாமா? அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமென். நம்மை மட்டுப்படுத்துகிற பிசாசின் வல்லமைகளை ஓ ரலகதிகனமா இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம எல்லாத்தையும் உடைப்போம். ஓ சங்கிலிகள் அறுந்து போவதாக, சங்கிலிகள் அறுந்து போவதாக. ஆமென். ஓ ரலகமனகரா. அப்படியே கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஆமென். விடுதலை நாயகன் தருகிற விடுதலை ஆமென் ஒவ்வொருவருக்குள்ளாக, உங்க ஆன்மாவிற்குள்ளாக, ஆமென் உங்க சரீரத்திற்குள்ளாக, உங்க ஆவிக்குள்ளாக இப்பொழுது ஒரு புது பலன், புது பலன். ஓ ரமனகரதி கரமாம் மான் கால்களைப் போல ஆமென் கழுகு கொத்த பலன், கழுகுக்கு சமானமான பலன் இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளாக இறங்குகிறது. வல்லமை பெற்றுக்கொள்ளலாம், வல்லமை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உணருங்க, நீங்க அந்த வல்லமை உணருங்க. உங்களுக்குள்ளாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அது சாதாரண வல்லமை அல்ல, சாதாரண பலன் அல்ல. அது பராக்கிரமம் செய்கிற பலன், பராக்கிரமம் செய்கிற பலன். அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாக செய்து முடிக்கிற பலன் ஒவ்வொருவருக்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ரஷௌதல ரபூலியந்தர வலபரமா துரமான கரபல கரதி. ஆவியானவரே உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஆவியானவரே எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளை கட்டுகிற இயேசுவின் ஜனங்களை தோல்வியடைய செய்கிற, வாழ்க்கையை வெறுக்க செய்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை வெளியே வா என்று கட்டளை கொடு. பரிசுத்த ஆவியினுடைய கிரியை அதிகமாய் பெருகட்டும். வெண்மேகமே, வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே, வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் என்றென்றும் நடத்திடுவார். ஓ ராஜாதிராஜன் தேவாதி தேவன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா.
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் என்றென்றும் நடத்திடுவார். ஓ ராஜாதிராஜன் தேவாதி தேவன் என்றென்றும் நடத்திடுவார். கரம் உயர்த்தி அவருக்கு ஆராதனை. ஆராதனை எல்லோரும் இணைந்து ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. எப்பவுமே வெளிச்சம் வேண்டும் ஐயா. மேகமே என் வாழ்க்கையில வெளிச்சம் வேண்டும். நான் இருட்டிலே நடந்து கொண்டிருக்கிறேன். வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கை உயர்த்தி ராஜாதிராஜன் தேவாதி தேவன் என்றென்றும் நடத்திடுவார். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் என்றென்றும் நடத்திடுவார். கை உயர்த்தி ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அப்பா எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி இந்த ராத்திரி வேளையில அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப முடியும். அது போதுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் கர்த்தர் நமது நடுவில் அசைவாடும் பொழுது, உங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்பும் போது, தம்முடைய பிரசன்னத்தினால் மூடும் போது, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் அது மழை போன்ற பிரச்சனை ஆனாலும் சரி மெழுகு போல உருகி போகும். தேவனே எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமை எங்களை மூடட்டும் ஐயா. இந்த ராத்திரி வேளையில உம்முடைய மகிமை எங்களை மூடட்டும். ஆமென். ஓ ரிமான ஷகலதுரா மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. எல்லாரும் இணைந்து மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமையின் மேகம் எங்கள் மத்தியிலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள்
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே அன்றைக்கு மகிமையின் மேகமாக அந்த கூடாரத்தில் இறங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாம் கூடியிருக்க அவர் ஆசரிப்பு கூடாரத்து மேல மகிமையின் மேகமாக அவர் இறங்கி வந்தார். தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியான வார்த்தைகளை தந்தார். அதே ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாருங்க. அவர் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். விடுதலை ஆவியானவர், விடுதலை ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறவர். எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் கட்டுகள், கடன் பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிற தேவன் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி அப்பா நாங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆமென். சொல்லலாம் எல்லாரும் வாய் திறந்து உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ராத்திரி வேளை இது எங்களுடைய வேலை அல்ல, இது எங்களுடைய வேலை அல்ல, உம்முடைய வேலை, இது உம்முடைய வேலை. எஸ், நாங்க எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நாங்க எல்லாரும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஆட்கொள்ளுங்க பாயங்களா. ஆமென். எங்களை ஆட்கொள்ளுங்க. எங்கள் பிரச்சனைகள்ல நீங்க அசைவாடுங்க. ஆமென். அன்றைக்கு ஒழுங்கினமா இருந்த அந்த பூமியின் மீது ஆவியானவர் அசைவாடினார். ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்ததுங்க. ஆவியானவர் அசைவாட அசைவாட எல்லாம் உண்டாயிற்று. ஆமென். ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வீட்டுல அசைவாட நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க மேல அசைவாட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே எங்கள் மேல அசைவாடுங்க. மேல அசைவாடுங்க. வெறுமையா இருக்கிற உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறும். ஆமென். சமாதானமா மாறுங்க, நிம்மதியா மாறும், நிறைவாய் மாறுங்க. ஒழுங்கற்றதா இருக்கிற வாழ்க்கை ஆவியானவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்களை ஆவியானவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. வெறுமையா இருந்தது நிறைவாய் மாறும். இன்னைக்கு வெறுமையா இருக்கு, இருதயம் நிறை வெறுமையா இருக்கு. சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, வெறுப்பு, வெறுமை. ஆனா உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவாருங்க, சமாதானத்தினால் நிரப்புவாருங்க, ஆசீர்வாதங்களால் நிரப்புவாருங்க, நன்மைகளினால் நிரப்புவாருங்க. அவர் நிரப்புகிற ஆவியானவர். ஆமா, அவர் வந்துட்டா நிறைவுதான். அவர் வந்துட்டா நிறைவு உங்க வாழ்க்கையில. அப்ப நீங்க வந்தா போதுப்பா, நீங்க வந்தா போதுப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும்
சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தாவே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழாய் போயிருக்கிறது, பாழானது பயிர் நிலமாகுமே. சொல்லுங்க, நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. எல்லாரும் சொல்லுவோம் விசுவாசத்தோடு, பலவீனம் அதுதான் உன் பலனாய் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. சொல்லுங்க, நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் அப்படியே அர்ப்பணிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒருவரே எங்கள் மத்தியில் மகிமைப்படுங்க. தடைகளை யாவும் உடைக்கிறோம். கட்டுகளை யாவற்றை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். போராட்டங்களை உடைக்கிறோம். பிசாசின் கிரியைகள் இப்பொழுது அழிந்து போகுதும். ரிபானமோ சந்தன தூரபி அந்தர பலபா. வீடுகளிலே, குடும்பங்களிலே, தொழில்களிலே, சரீரங்களிலே கிரியை செய்கிற எல்லா பொல்லாதாவின் கட்டுகளை அறுக்கிறோம். சுகம், ஆரோக்கியம், பலன், விடுதலை இப்பொழுதே உண்டாவதாக. ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் ஒருவரே மகிமைப்படுங்க. ஆளுகை செய்யுங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.